வணக்கம் மக்களே. அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கத்தில் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 லட்சம் பேர் இணைந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 21 லட்சம் பேர் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தில் சேருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அண்ணாமலைக்கு என்று ஒரு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது 100% உண்மை. மேலும் மிகப்பெரிய அளவில் பாஜகவை தமிழகத்தில் எடுத்து சென்றவர், வளர்த்தவர் அப்படின்னு ஒரு பெயரும் புகழும் அண்ணாமலைக்கு உண்டு. அதை நம்ம மறுக்க முடியாது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையை திடீர்னு தனி கட்சி ஆரம்பிக்கணும், விஜய் ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு பாதி பேருக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. 3 வருஷம்தான் கட்சி ஆரம்பித்தான். 3 வருஷத்துலேயே கட்சி ஆரம்பித்தான், மாநாடு நடத்தினான், ஆட்சியை பிடிச்சான், நேராக கோட்டையில் போய் உட்காந்துட்டான் ஐயா இப்படின்னு நிறைய பேருக்கு வயிற்றுச்சல் இருக்குது. உண்மையில அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ எப்படியாவது நம்மளும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும். யாருக்கு ஆசை விட்டது சொல்லுங்கள். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை அண்ணாமலையும் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பட் ஆனால் அந்த கட்சி எடுபடுமா, மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல முடியுமா, மக்கள் ஆதரவை பெறுமா, மக்களுடைய பேரன்பை பெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். யாரை நம்பி அண்ணாமலை களத்தில் குதிக்கிறார்? அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார், ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது என்னை வந்து கட்சியில் சேர சொன்னார், நீங்களே என்னோட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னார்னு அவர் ஒரு பக்கம் சொன்னார். ராகவா லாரன்ஸுமே சொன்னார் கட்சியில் வந்து சேருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் ரஜினி வந்து கடைசியில் கொரோனா வந்துருச்சு, ஆளை விட்டுருங்கப்பா சாமின்னு சொல்லி அவர் ஓடி போயிட்டார். ரஜினியோடைய பாதி ரசிகர்கள் இப்போ இருக்காங்களா இல்லை மண்டையை போட்டாங்களான்னு தெரியல, கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை என்ன நினைத்திருக்காருன்னா, ரஜினி நமக்கு ஆதரவு கொடுப்பார், ரஜினி நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற ரீதியில் அவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு ஆதரவாக பல்வேறு மாவட்டங்களில், முக்கிய நகரங்களில் போஸ்டர்கள்லாம் அடித்து ஒட்டியிருந்தாங்க. மதுரை போன்ற நகரங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது. கோயம்புத்தூர், பொள்ளாச்சியிலலாம் மிகப்பெரிய அளவில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது. ரஜினியோடைய படத்தை போட்டு போஸ்டர்கள்லாம் ஒட்டப்பட்டது. இதற்கு ஆப்படிக்கும் விதமாக ரஜினிகாந்தோடைய அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவர் திரு கே சம்பத்குமார் அவர்கள் ரஜினியோடைய படத்தை எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவருடைய அனுமதியின்றி பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுட்டாங்க. போச்சா, அண்ணாமலை காலை ரஜினிகாந்த் வாரி விட்டுட்டார். இந்த ரஜினிகாந்தை நம்பி யார் போனாலும் கடைசியில் அவர் காலத்தான் வாரி விடுறாரு. ஏன், அவருடைய ரசிகர்களே தலைவர் அரசியலுக்கு இந்த வந்துடுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில் வருஷம் ஓடுனது தான் மிச்சம். வயசு அவருக்கும் 75-77 வயசு ஆகிப்போச்சு. இனிமேல் கட்சி ஆரம்பித்து பிரச்சாரம் பண்ணி வேட்பாளர்களை இன்டர்வியூ பண்ணி போட்டிட்டு வெற்றி பெறுவதற்குள்ள அவர் ஒரு வழி ஆயிடுவார். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ரஜினியோட படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது பின்னணியில் என்ன அரசியல் இருக்குது? ஏன் ரஜினி திடீர்னு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும்? அதுவும் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ரஜினியோடைய படத்தை அவருடைய வால் போஸ்டரில், ஃப்ளெக்ஸ் பேனரில் போடும்போது ஏன் ரஜினி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை செய்கிறாரு? மேலும் ரஜினியுடைய மனைவி திருமதி லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடை அப்படிங்கிற ஒரு புதிய இயக்கத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது காலையில் அண்ணாமலை அவருடைய வீத லீடர்ஸ் கட்சியுடைய அறிவிப்பை வெளியிடுகிறார். மதியத்தில் இந்த அம்மா திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடை அப்படிங்கிற ஒரு புதிய மக்கள் இயக்கத்தை, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பை நான் தொடங்குறேன்னு சொல்லி வீடியோ விழுகிறாங்க. ஸோ என்ன நடக்குது அண்ணாமலை, ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்தை சுற்றி? ஏன் இந்த திடீர் அறிவிப்பு? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய குழப்பவாதி. நம்ம பலமுறை இதை பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு தெளிவான சிந்தனை இல்லாத ஒரு நபர், ஒரு பயம் கலந்த நபர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க தெரியாத ஒரு நபர். அதாவது கடந்த முறை பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் அவர் வந்து பாலிடிக்ஸில் என்ட்ரான மாதிரி தான். கட்சி பேரை தான் மறுநாள் அனௌன்ஸ் பண்ணணும். ஆனால் திடீர்னு ஜகா வாங்கிட்டார். அவருடைய தொண்டர்கள், அவரை நம்பி அரசியலுக்கு வந்தவர்களாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தமிழருவி மணியன் மிகப்பெரிய அளவில் ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணார். மிகப்பெரிய அளவில் அவர் பின்னாடி ஆதரவு குரல்லாம் கொடுத்தாரு. திடீர்னு ரஜினி இப்படி சொன்னோன்னா அவர் மிகப்பெரிய அப்செட் ஆகிட்டார். அவர்லாம் தமக்கு ரஜினி மூலம் ஒரு மிகப்பெரிய அரசியல் வாழ்வு கிடைக்கும்னு எதிர்பார்த்தவர் தான் தமிழருவி மணியன் அவர்கள்லாம். திடீர்னு ரஜினி வந்து நான் இப்போதைக்கு கட்சி தொடங்கலை, என்னுடைய உடல்நலம் சரியில்லை, கொரோனா காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டார். ஸோ இப்படி ஒரு தெளிவான முடிவை எடுக்க தெரியாத ஒரு, அதாவது ஒரு போல்டாக ஒரு முடிவு எடுக்கணும், இல்லை ரிஸ்க் எடுக்கணும்.
அதாவது பிஸ்னஸ் பண்ணுறனாலும் ரிஸ்க்கு தான், அரசியலுக்கு வர்றனாலும் ரிஸ்க்கு தான். அந்த ரிஸ்க்கை ரொம்ப இலகுவாக டைம் பார்த்து அடித்த மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் விஜய் அவர்கள் தான். கரெக்டாக அடித்தார், கரெக்டாக பாலை போட்டார், போய் சிஎம் ஆகிட்டார். இது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆசீர்வாதம் நிறைய பேர் சொல்கிறாங்க, இது ஒரு லக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சி ஆரம்பித்தார், 3 வருஷத்தில் போனார், அமைச்சரானார், சிஎம் ஆகிட்டார். இது யாருக்காவது நடக்குமா? யோசிச்சு பாருங்களேன், நடக்காது. அன்புமணி போராடிக்கிட்டு இருக்காரு, எத்தனை வருஷம் அப்பா போடுறாரு, மகன் போடுறாரு, இன்னமும் அவரால் ஒரு அமைச்சராக கூட ஆக முடியல. அந்த கட்சி போராடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சீமான் கரடியாக கத்திக்கிட்டு இருக்காரு, கழுத கணக்காக கத்திக்கிட்டு இருக்காரு சீமான்லாம். இன்னமும் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல, டெபாசிட் கூட வாங்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. இந்த பக்கம் மிகப்பெரிய தேசிய கட்சி பாஜக ஒன்றும் செய்ய முடியல, ஒரே ஒரு எம்எல்ஏ நீலகிரியில். ஸோ இப்படி எல்லா கட்சிகளும் போராடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்சி 3 வருஷம் தான் ஆயிருக்கு, எனக்குறைய 2.5 வருடங்கள் தான், 108 தொகுதிகளை சிங்கிள் மெஜாரிட்டி, எந்த கட்சி ஆதரவு இல்லாமல் சிங்கிள் மெஜாரிட்டியை ஜெயிச்சு நேராக அமைச்சரவையில் போய் உட்காந்து சிஎம் ஆகுறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு லக்குங்க. மனுஷனுக்கு லக்குன்னா இப்படி தாங்க இருக்கிற வாழ்க்கையில். ஒரு அழகான எடுத்துக்காட்டு. சில விஷயங்கள்லாம் சிலவங்க ரொம்ப எளிமையாக நடக்கும். நமக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, என் கதையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த விஷயமும் ஒழுங்காக நடக்காது. எல்லாம் முட்டல் மோதல் மோதி தான் போகணும், அப்படி தான் நடக்கும். பெரும்பாலான பேர்களுக்கு அப்படி தான் இருக்குது. சில பேருக்கு எந்த விஷயம் ஒரு இடைஞ்சல் இல்லாமல் அழகாக நடக்கும். அதுக்கு விஜய் மிக அழகான எடுத்துக்காட்டு. கடவுளுடைய அருள் அவருக்கு ரொம்ப பிராப்தமாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். இல்லைனாலாம் இவ்வளோ பெரிய பதவியெலாம் மக்கள் லேஸில் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. மிகப்பெரிய பேரன்பு இருக்குது மக்களுக்கு அவர்கிட்ட. ரஜினிகாந்தை நம்பி அண்ணாமலை இறங்கின மாதிரி தான் தெரியுது. அதுதான் நிதர்சனமும் கூட. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஏன் ரஜினி இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போடணும்? என் ஃபோட்டோவை எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அரசியல் அமைப்பும் என்னுடைய அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ இது அண்ணாமலைக்கு வைத்த ஒரு செக்கு தானே. அண்ணாமலை அரசியலில் வரணும்னு பார்க்குறாரு, ரஜினியை உள்ளே இழுத்து போடணும்னு பார்க்குறாரு. அவருக்கு ஒரு பிரசித்தியும் இருக்குது, மக்கள் மத்தியில் ரொம்ப பிரசித்தி பெற்றவர், ஃபேமஸான ஆள். அவரை உள்ளே இழுத்து போடுவோம், அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, உள்ளே இழுத்து போடுவோம்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? ஸோ இதுதான் ஒரு குழப்பமான மனநிலை. ரஜினிக்கும் அண்ணாமலைக்கும் ஒத்துப்போலையா, வேவ்லென்த் தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அண்ணாமலை மிகவும் குறைந்த வயதுக்காரர், ஒரு 42-43 வயது தான். ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 77 வயசுக்கிட்ட ஆக போகுது. கிட்டத்தட்ட அவரை விட டபுள் மடங்கு வயது உடையவர் தான் ரஜினிகாந்த். ஸோ 2 பேருக்கும் செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க தோணுது. ஏன்னா ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார், விஜயோடைய ஜென்ரேஷன் வேறு, என்னுடைய ஜென்ரேஷன் வேறு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை விரும்பவில்லையோ அப்படிங்கிற மாதிரி தோன்றுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஜினியுடைய மனைவி திருமதி லதா ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு மக்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மேடை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க சமூக வலைதளத்தில், அவங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ இது என்னதை காட்டுது? முன்னுக்கு பின் முரணால இருக்குது. அண்ணாமலையோட ரசிகர்கள், ஆதரவாளர்கள் போஸ்டரில் என்ன சொல்கிறாங்க? ரஜினியுடைய ஃபோட்டோவை போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகவ லாரன்ஸ் என்ன சொல்கிறாரு? நான் ரஜினியோடைய ஆட்சியோட தான் தாவேகாலில் போய் இணைகிறேங்கிறாரு. இதற்கு முன்பு ரஜினியே என்னுடைய கட்சியில் இணைங்க, கட்சி ஆரம்பிக்கும் வந்து சேருங்கன்னு சொன்னான்னு சொல்கிறாரு. ஸோ ரஜினியோட செயல்பாடுகள், அவர் செய்வது எல்லாமே ஒரு குழப்பமாக இருக்குது. அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தானும் வழங்க மாட்டேன் அடுத்தவனே விளங்க விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி, தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன்ற மாதிரி ரஜினி ஒரு பிரசித்தி பெற்ற நபர், ஒரு பாப்புலர் ஃபிகர், ஒரு ஃபேமஸ் ஃபிகர். அதை பயன்படுத்தி அண்ணாமலை அவருக்கு ஆதரவு கேட்குறாரு. ஓப்பனாக சொன்னால் அண்ணாமலை ரஜினியுடைய ஆதரவு கேட்குறாரு. கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. நாளைக்கு அண்ணாமலை ஜெயிச்சா ரஜினிக்கு ஒரு பதவியை கொடுக்க போகிறாரு, ஒரு துணை மேலேஜ்மெண்ட் பதவி ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாரு, இருந்துட்டு போங்களேன். ஸோ ஒரு குழப்பமான ஒரு மனநிலையுடைய ஒரு குழப்பவாதி ரஜினி. அவரை நம்பி அண்ணாமலை இறங்கினாருன்னா கண்டிப்பாக மண்குதிரையை நம்பி சவாரி பண்ணுற மாதிரி தான். ஒரு தெளிவான முடிவு ரஜினிகிட்ட கிடையாது. சகோதரர் அண்ணாமலைக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் என்னென்னா, தயவு செய்து ரஜினியை நம்பி நீங்கள் இறங்காதீங்க. உங்களுக்கு என்று ஒரு பிரசித்தி இருக்குது, மக்கள் மத்தியில் ஒரு பிரசித்தி பெற்றவர், நீங்கள் ஒரு ஃபேமஸான ஆள். உங்களுடைய ஐடியாலஜி, உங்களுடைய ஐடியாக்களை வைத்துக்கொண்டு மக்களை சென்று அடையுங்கள். என்றைக்குமே இன்னொரு நபர் முதுகில் நீங்கள் ஏறி சவாரி பண்ணும்போது அவர் என்றைக்கு கவுத்து விடுவாருன்னு தெரியாது. ரஜினியெல்லாம் நீங்கள் நம்பி இறங்கினீங்க அப்படின்னா, ஒரு அரசியல் அழுத்தத்துக்கு ரஜினி உட்பட்டார் என்றால் நாளைக்கு உங்களை கையை கழுவிட்டு போயிடுவார். மிகப்பெரிய சிக்கலை அண்ணாமலை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை ரஜினிகாந்த் ஒரு மண்குதிரை. அந்த மண்குதிரையோட காலம் முடிந்து விட்டது. ஏதோ
சினிமாவில் ஓட்டிகிட்டு இருக்கார் வண்டியை. அந்த 90 காலங்களில் அந்த பாட்ஷா படம் வரும்போது மிகப்பெரிய பீக்கில் இருந்தார். பட் இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவர்கிட்ட அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் மட்டும்தான் இருக்கே தவிர அதை வைத்துக்கொண்டு வண்டியை தான் ஓட்டி கொண்டிருக்கிறத தவிர அவரை வைத்து மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்து படங்கள் எடுப்பதற்கே நிறுவனங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் பேச்சு. இது சமீபத்தில் சகோதரர் பிஸ்மி அவர்கள் கூட பதிவு செய்திருந்தார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரை நம்பி அண்ணாமலை அரசியல் இறங்குவது ஒரு ஆபத்தான விஷயம். ரஜினிகாந்த் ஒரு மண்குதிரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.